ஒரு தொழில்துறை அமைச்சர், ஹாய், ஐ எம் கீர்த்தனா, ஐ எம் நியூ மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், காமர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஃபார் தமிழ்நாடு, ஹியர் இஸ் அவர் ப்ராமிசஸ். என்ன? ஆமாங்க, இதுவும் ஒரு விளம்பரம் தான். வெளிநாட்டு இன்வெஸ்டரை கவர்ந்து இழுக்கணும், நம்ம ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லணும் தானேங்க. இதுவும் ஒரு பிசினஸ் தானே. எப்படி அவங்க லேண்டை சேல் பண்றாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு பிராண்டிங்கை நம்ம சேல் பண்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு சாட்டை அவர்களே? ஆட்சியில பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அண்ட் டிஆர்பி ராஜா இருந்தாங்க. இந்த வகையில மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் மூலியமாகவும், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலியமாகவும், அப்புறம் நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் மூலியமாகவும், சிஓஸை டைரெக்டாக மீட் பண்ணி பேசி இந்த மாதிரி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் மூலியமா தொழில்துறையை வளர்த்தாங்க. தமிழ்நாடு மிஸ் பண்ணதை லிஸ்ட் பண்ணவா? கூகுள் ஏஐ டேட்டா ஹப், இது மதிப்பு மட்டுமே 1.2 லட்சம் கோடிகள். இதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது என்ன தெரியுமா? ராயல் என்ஃபீல்டு, அதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 22 கோடிங்க. மூணாவதா மிஸ் பண்ணது என்னன்னா வாசாங், அது ஒரு ஃபுட்வேர் கம்பெனி, கொரியன் ஃபுட்வேர் கம்பெனிங்க, அதையும் மிஸ் பண்ணுச்சு. இந்த 3 மாபெரும் கம்பெனி எங்கே தெரியுமா போச்சு? ஆந்திராவுக்கு போச்சு. ஆந்திரா மேலே இருக்கிற நம்பிக்கை தமிழ்நாடு மேலே யாருக்குமே வரலைங்க. அதுவும் முக்கியமாக கூகுள் சிஓ சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவராலே தமிழ்நாட்டை நம்ப முடியல, அவர் கொண்டு போய் ஆந்திராவில் கொடுத்துருக்காரு. நீ என்ன பாராட்டுறது? ஆந்திரா அமைச்சர் நாரா லோகேஷ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? முதலீட்டாளர்களை கவர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அவரே பாராட்டியிருக்காரு. நீ யாரையா பாராட்டுறதுக்கு? பாய்.